ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு கேஜெட் அன்பாக்சிங் பண்ற வீடியோ தாங்க பார்க்க போறீங்களே. இந்த கேஜெட் தாங்க, என்னன்னு தெரியுதா? இன்ஸ்டா 360 X5 தாங்க. இன்ஸ்டா 360ல நம்ம வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் பண்டல் தாங்க வாங்கிக்கிறோமே. வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வெளியே பாக்ஸ்ல என்னென்ன ஸ்பெக் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. 5Kல வந்து 60 FPS வரைக்கும் HDR மோட்ல வீடியோ எடுக்கலாமா. அதுக்கப்புறம் வந்து இன்கார்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல, இதுல இருக்கு. நானுமே பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம மைக் இருக்குல்ல, அதுக்கு வந்து வின்கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் வந்து 49 ஃபீட் வரைக்கும் கீழே எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் 15 மீட்டர், அது ஃபீட்டு இல்லை 15 மீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம பவுச்சு கீச்சு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எதுவும் போடாம எடுத்துன்னு போகலாம். அது போட்டா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எவ்வளோ இது கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஏஐ பவர் எடிட்டிங் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பேக்கப் டு கிளவுட் இருக்குதுங்க. அப்புறம் இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி போட்டுக்கிறத மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இன்ஸ்டா 360 5X இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று இருக்குது. அப்புறம் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுவோம்ல, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேரி பேக் ஒன்று இருக்குது. அப்புறம் லென்ஸ் கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் பவுச் இருக்குது. அப்புறம் வந்து லென்ஸ் கிளாத் இருக்குது. அப்புறம் கியூட் ஷாட் கைடு இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குதுங்க. இதுதான் இந்த பாக்ஸ் குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் பின்னாடி போட்டிருக்காங்க. இப்போ வாங்க அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வீடியோக்கோசரம் இப்போ திரும்ப ஒரு வாட்டி ஓப்பன் பண்றோம். இந்த ஐபோன் வர மாதிரிலாம் ஸ்மூத்தா ஓப்பன் ஆகுமான்னு பார்த்தேன். லைட்டா அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது, ஆனா அந்த அளவுக்கு ஸ்மூத் இல்லை. மேபி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுமான்னு தெரியல. பின்னாடி பாக்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம தலைவர் தான் வாரண்டி கார்டு ஒட்டி வச்சிருக்கான். இது வந்து சொல்ல மறந்துட்டேன், இது நம்ம சேனலுக்காக நம்ம வாங்கின கேஜெட் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு சேனலுக்காக நம்ம ஃப்ரெண்டு வாங்கின ஒரு கேஜெட் தான். அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்து போடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒட்டி வச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும், இங்க இருக்கிற மாதிரி தான். இது ஓர வச்சுட்டு அப்படியே எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கேரி பேக் இன்ஸ்டா 360 இதுக்குள்ளதான் இருக்கு. இது ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு சைட்ல சுத்தி இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேட்டரிக்குன்னு தனியா ஒரு கேஸுங்க. பாருங்க, எக்ஸ்ட்ரா பேட்டரி இதில் தான் இருக்குது. பேட்டரி வந்து ரொம்ப பெருசாவே இருக்குதுங்க. நான் கோப்ரோல இந்த அளவுக்கு பார்க்கல, இன்ஸ்டா 360 1RSலயும் இந்த அளவுக்கு பார்க்கல. இதுல பெருசா நல்லா பட்டையா இருக்குது. வச்சுட்டு அப்புறம் சைட்ல இன்னொரு பாக்ஸ் நீட்டா லிங்க் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபுல்லா அந்த யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு எல்லாமே இதுக்குள்ளதாங்க இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிபிள் செல்ஃபி ஸ்டிக். இது வந்து நம்ம கையில இருக்கிறப்பெல்லாம் இன்வெஸ்டிபிளாலாம் இருக்காது, விசிபிளா தான் இருக்கும். நம்ம அந்த கேமரா மட்டும் தான் தெரியாது. அது வந்து எந்த ஸ்டிக்கா இருந்தாலும் அந்த கேமராவில் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கும் கிடையாது. இது வந்து அதுக்காக இப்படி பேர் சொல்லி ஏமாத்தி நம்ம கிட்ட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேரி பேக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ப்ரீமியமா இருக்குதுங்க. அந்த ஜிப்பா இருக்கட்டும், அந்த மேல இருக்கிற போச்சா இருக்கட்டும், அந்த பிராண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு. இதில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இன்ஸ்டா 360 X5 கேமரா நல்லா பஞ்சா பெருசா இருக்குதுங்க. வெயிட்டா இருக்குது. உள்ள ஆல்ரெடி பேட்டரி போட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். கேமராக்குள்ள ஒரு பேட்டரி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரி தனியாக ஒன்று கொடுப்பாங்க. அது கூடயே வந்து லென்ஸ் கேப்பும் கொடுத்துருவாங்க. இது கூட தான் வச்சு கொடுப்பாங்க. அது உள்ள வந்து இப்போ வந்து நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் ப்ரொடெக்டர் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கையோட அப்பயே அங்கேயே ஒட்டிட்டோம். அது உள்ள இருக்குது, அது ஒட்டியாச்சு. அதை உங்களுக்கு தனியாக எடுத்து காட்ட முடியாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான், 2 பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், இங்கே ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இதில் தான் அந்த லென்ஸ் கார்டு இருந்ததுங்க. நாங்கள் உள்ள ஒட்டிட்டோன்னு சொன்னோம்ல, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு சொன்னோம்ல, அந்த கார்டு வந்து இதில் தான் இருந்தது. எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே எதனா வச்சுருக்காங்களா? ஆமாம், இங்கே ஒரு பவுச்சு. கேமரா மட்டும் தனியாக இந்த பவுச்சுக்குள்ளே போட்டு எடுத்துன்னு போய்க்கலாங்க. இவ்வளோ பெரிய பேக் தூக்கி போகாமல் இந்த பவுச்சுக்குள்ளே வெறும் கேமரா மட்டும் போட்டு எடுத்துன்னு போய்க்கலாம். நம்ம ட்ராவலிங்க்கலாம். இதுக்குள்ள ஒரு கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் கிளாத் இருக்குதுங்க. கேபிள் லென்ஸ் கிளாத் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு பாக்கெட் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனா இது கையில தொடரப்பே ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருதுங்க. நான் ஒன்றும் பேசணுத்துக்கோசரம் பேசல, உண்மையாவே எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. அதனால தான் சொன்னேன். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி இருக்குங்க, வெல்கோரை வச்சு இது ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். நம்ம டிராவலிங் போறோம், அப்போ இந்த பேக் ஃபுல்லாக தூக்கி போக முடியாதுல்ல. ஆனால் நமக்கு செல்ஃபி ஸ்டிக் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேக் மட்டும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறப்ப எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனால் செல்ஃபி ஸ்டிக் மட்டும் உள்ள வைக்க முடியாது. அதுக்காக தான் இது வெளியே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் வெளியே வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு வரும். இது வந்து கையில் ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தூக்கி காட்டுவா. க்ளோஸ் பண்ணியாச்சு, தூக்கி காட்டுவோம் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் அன்பாக்சிங் பண்ணா உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரால சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் யூஸ் பண்ண தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்கா நான் சொல்லிடுறேன். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்போ ரெக்கார்ட் ஆன், ரெக்கார்டு ஆஃப்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து சைடில் அதாவது நம்ம டிஸ்பிளேக்கு ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளே நம்ம பார்க்குற மாதிரி வச்சிருந்து அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனு, அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பட்டனு, இது 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இது 2த்தையும் பிடிச்சி இப்படி புஷ் பண்ணோன்னா பேட்டரி ஓப்பன் ஆகிடும். அப்படியே வச்சு புஷ் பண்ணா லாக் ஆகிடும். லாக் ஆகிடுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா அது லாக் ஆகலாம் இருக்கும். ஆரஞ்சு கலர் இல்லைன்னா கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் பின்னாடி தான் வந்து மைக் இருக்குது, இந்த வெண்கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு. கீழே வந்து நம்ம க்ரூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா நம்ம இந்த மேக்னெட்டிக் லாக்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஸ்டாண்டர்ட் லாக் எதுன்னு தெரியல. அந்த லாக் வாங்கி நம்ம ஹெல்மெட்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ரூஸ் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம். ஹெல்மெட்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரூஸ் மவுண்ட் பண்றதோட நம்ம இந்த மவுண்ட் பண்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சின்ன கிளாம் மாதிரி தான் இருக்கு. வச்சு இப்படி லாக் பண்ண பேட்டரி எப்படி கைட்டி எடுத்தோம் அதே மாதிரி தான் அதுவுமே இருக்கும். அது ஒன்று வாங்கணும், அதை நான் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க லைட் தான் இருக்குது. ஆன் ரெக்கார்டு ஆன் பண்ணியிருந்தா ஒரு கலர்ல தெரியும், அப்புறம் ஆஃப் பண்ணி இருந்தா ஒரு கலர்ல தெரியும். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா? ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா ரெட் கலர்ல காட்டும். இந்த சைடுமே ரெட் கலர்ல காட்டும். இந்த பவர் ஆன் ரெக்கார்ட் பட்டன் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் போறது மட்டும் தான் இருக்குது. மெமரி கார்டு போறது வந்து பேட்டரி போடுற இடத்துல இருக்கு. பேட்டரி கைட்டிட்டு தான் நம்ம மெமரி கார்டு போட முடியும், மெமரி கார்டு எடுக்க முடியும். இதை கொஞ்சம் மாத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த சார்ஜ் போடுற இடத்துல இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி மெமரி கார்டு கைட்டி மாட்டுறப்ப பேட்டரியுமே கைட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். நான் பைக்கில் ட்ராவல் பண்ணி இதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போகலான்னு பார்த்தேன். ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், லென்ஸ் எதனா டேமேஜ் ஆனால் நம்மளே வந்து கைட்டி மாட்டிக்கலாம். அதாவது அந்த லென்ஸ் மட்டும் தனியாக வாங்கி நம்மளே அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ரேக்கும் எக்ஸ்போ இருக்கும், ஏன் 1RS அதெல்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் லென்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான், நம்ம அதை ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதில்லன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதை தாண்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற எதனா வீடியோ போய் பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். நானே வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்பேன், அப்படி எல்லாம் போக போக யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுப்பேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா 235. பாய்.